கவனிங்க கவனிங்க இதுல இப்ப அவத்தை அப்படின்னா என்ன? அவத்தை வரைவுகள் தான் பார்க்க போறோம். அவத்தைன்னா என்ன? சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான் இதுல இருக்கு. அவத்தை குறிப்பிட்ட வெளியமுக்கம் வெப்பநிலைக்கு கீழே ஒரு பதார்த்தத்துக்கு காணப்படக்கூடிய பௌத்திக நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்றது? அவத்தைன்னு சொல்றது. இது நான் உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் டியூட்லயும் தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். யூனிட் பண்ணே பௌதிக நிலை தொடர்பாகவும் எனக்கு கொடுத்திருப்பேன். இந்த பௌதிக நிலையில அது அவத்தைன்னா என்னன்னு சொல்லி, ரைட்? அப்ப இந்த பௌதிக நிலைகள் மூலக்கூற்றிட கவர்ச்சி விசைகள் காரணமாக வெளியில் உள்ள வெப்பநிலையை மாற்றுறதன் மூலம், அல்லது மாறா அமுக்கத்துல வெப்பநிலையை மாற்றுறதன் மூலம், அல்லது மாறா வெப்பநிலையில அமுக்கத்தை மாற்றுறதன் மூலம் பௌதிக நிலை என்ன செய்யலாம் எங்களுக்கு மாற்ற முடியும். உதாரணம் வீட்டில் உதாரணம் என்ன செய்யலாம், நம்ம ஒரு நீர் எடுத்து ஐஸ்ல ஃப்ரிட்ஜில் வச்சா ஐஸ் கட்டி ஆகும்னா, செட்டில் போட்டு ஹீட் பண்ணா ஆவி ஆகும். மாறா அமுக்கத்துக்கு கீழே என்ன செய்யறாரு எங்களுக்கு ஒரு நீர் நீரின் நிலை மாற்றம் தொடர்பா இங்க இருக்கு, ரைட்? இப்ப அடுத்தது நாங்க படிக்க போறது இன்னைக்கு அவத்தை வரைவுகள். அவத்தை வரைவு, அவத்தைன்னு சொன்னா இப்ப என்னன்னு விளங்கி இருக்கு. அவத்தை வரைவுகள் சாதாரணமா ஒரு அவத்தை வரைபட அமைப்பு எப்படி இருக்கும்னா, கவனிங்க. இங்க இருக்குது அமுக்கம், இங்க இருக்குது வெப்பநிலை. இந்த கிராஃபுலுக்கு இந்த பிரதேசம் முழுக்க காணப்படுற போறது திண்மம், திரவம், வாயுங்கிற 3 பகுதிகள். என்னென்ன பகுதிகள்? எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி இப்ப குறைவான நேரம் தான் இருக்கு, லேசா சொல்லி தர கவனிச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட ஷேப் எப்படி வரும்னா, கிராஃப் எங்களுக்கு ஒரு வை வடிவ கிராஃப். என்ன கிராஃப் எங்களுக்கு ஒரு ரைட் வை வடிவ கிராஃப். இது எப்படி இருக்கும்? இப்படி இருக்காது, வை வைந்து இப்படி. இப்ப என்ன விஷயம்னா, இந்த படித்திறன் நேர் பெருமானத்துல இருக்க மாதிரி இருக்கும். விளங்குதா இல்ல? படித்திறன் எப்படி இருக்கு எங்களுக்கு நேர் பெருமானத்துல இருக்க மாதிரி இருக்கும். இப்படி போனா மறை படித்திறன். விளங்குதா? ரைட். அப்ப அந்த கிராஃப் கொஞ்சம், அந்த இடம் கொஞ்சம் முக்கியம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. நடுவில் உள்ளது யாருன்னா திரவம். நடுவில் உள்ளது என்னது எங்களுக்கு? இது திரவம். சரி, இந்த பக்கத்து வெப்பநிலை கூடும், இந்த பக்கத்து அமுக்கம் கூடும். வெப்பநிலை கூடுனா இந்த பக்கத்து இருக்கிறது யார் எங்களுக்கு? வாய். அந்த பக்கம் இருக்கிறது யார் எங்களுக்கு? வாய். அது பேசிக் விஷயம். இந்த பக்கம் யார் இருக்கா எங்களுக்கு? வாய். அப்ப எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்குது எங்களுக்கு. இது யார் எங்களுக்கு? இது 3 பரப்புகள், பௌதிக பரப்புகள். என்ன காணப்படுறாரு எங்களுக்கு? இவர் எங்களுக்கு திண்மம், இவரு திரவம், இவர் வாயு. இந்த கோடு அடர்த்தினால, இப்ப திண்மத்தோட அடர்த்தியோட திரவத்தோட அடர்த்தி வித்தியாசம், திரவத்தோட வாயோட அடர்த்தி வித்தியாசம், திண்மத்தோட வாயோட அடர்த்தி வித்தியாசம், அடர்த்தி வித்தியாசப்படுறதுனால ஒவ்வொரு பௌதிக அமைப்பையும் நான் அந்த கோடு மூலம் வித்தியாசப்படுத்தலாம். கோடு மூலம் என்ன செய்யலாம்? வித்தியாசப்படுத்தலாம். இது முதலாவது விஷயம். அப்ப இந்த கோட்டுல என்ன காணப்படும்? சமநிலை காணப்படும். யாரு? 2 பேர் இருக்கும். இந்த கோட்டுல இது ஒரு கோடு தானே. இந்த கோட்டுல யார் இருப்பா? திண்மம், வாயு சமநிலை இருக்கும். இந்த கோட்டுல யார் இருப்பா? திண்மம், திரவம் சமநிலை காணப்படும். இதுல யாரு காணப்படுவா? திரவம், வாயு சமநிலை காணப்படும். முதலாவது விஷயம் நீங்க விளங்க வேண்டியது. அதாவது இந்த கோட்ல உள்ளது என்ன சமநிலை? திண்ம, வாயு சமநிலை. இந்த கோட்ல உள்ள சமநிலை என்னது? திண்மம், திரவம் சமநிலை. இந்த கோட்ல உள்ளது என்னது? திரவம், ஆவி சமநிலை. இது ஒரு விஷயம். இது கிளியரா? முதலாவது என்னன்னு அவத்தை வரைவுகள். உங்களுக்கு இன்னவருக்கும் பகுதிப்பட காட்சி வடிப்பதில் போன முறை டாக்கட் 1 பேப்பர்ல வந்திருக்கேன்னா எங்களுக்கு இதுதானே ஸ்ட்ரக்சர்ல பகுதிப்பட காட்சி வடிப்பு கேள்வி ஒன்று அதை டிஸ்கஸ் பண்ண நம்ம.
Right. இது சரிதானே? இப்ப கேக்குறேன், இங்க இருந்து இங்க வாரதுக்கான பௌதிக முறை என்னது? திண்மம் வாயுவா மாறுறது என்னது? பதங்கமாத. திண்மம் திரவமா மாறுறது என்னது? உருகுது. திரவம் வாயுவா மாறுறது என்னது? ஆவியாது. இப்ப நான் ஒரு அம்புக்குறி ஒன்று போட்டிருக்கேன் தானே ஒரு திசையில. என்ன செய்யறாரு? திண்மம் வாயுவா மாறுறாரு, திண்மம் திரவம் மாறுறாரு, திரவம் என்ன செய்யறாரு? வாயுவா மாறுறாரு. இந்த எல்லா திசையிலுமே மூலக்கூறுகளோட இயக்க சக்தி என்ன செய்யுது? கூடுதா குறையுதா? கூடுது. மூலக்கூறுகளோட இயக்க சக்தி கூடுது. மூலக்கூறுகளோட இயக்க சக்தி கூடுனா நான் இப்ப எழுதின இந்த திசையில உள்ள எல்லா பக்கத்துமே எல்லா அம்புகள் இப்ப ப்ளூ கலர் திசையில தான் எழுதிருக்கீங்க. இந்த ப்ளூ கலர் திசையில இந்த அம்புக்குறியை விளக்கிங்க. ரியாக்ஷன் எந்திரப்பி மாற்றம் நேர்பெருமானமா இருக்கும். சரியா இல்ல? இது விளங்குதா? ஏ திண்மம் என்ன செய்யறாரு எங்களுக்கு? திரவமா உடையக்குள்ள திண்மத்துல இயங்குற துணிக்கைகளோட அமைப்போட திரவம் வந்து வேகமா இயங்கும். திரவம் வந்து வாயு உடையக்குள்ள திரவம் இயங்குறதை விட வாயு வியாஜன இயக்கம். திண்மத்தை விட வாயு பல மடங்கு இயங்கும். அப்ப அம்புக்குறி போட திசையில சொல்லுங்க பாப்போம். என்னது எந்திரப்பி மாற்றம்? என்னது இயக்கத்தின் மீது இருக்கிற நேர் டெல்டா எச். திண்மத்தில இருந்து திண்மம் தான் வலிமை கூடியது, அதோட வலிமை குறைஞ்ச திரவம் அதோட வலிமை ஆறுது. அப்ப இந்த திசையில பாத்தீங்கன்னா என்னது? பிணைப்பு உடைக்கப்படுதுன்னா சரிதானே? பிணைப்பு உடைக்கப்பட்டா நாங்க எனர்ஜி சொல்லி படிச்சிருக்கோம். என்னது? அதை பத்தி பார்ப்போம். மத்த திசையில வந்தது என்னது? புறப்பத்தாகும். கிராஃப மாத்துனா பிஐடி மாத்துனா விஷயமே மாறி போயிடும். எனக்கு தான் இல்ல என்னென்ன மாறும்? ஆவியில் அமைப்பு எல்லாமே மாறும். எப்படி இது ஆவிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பநிலை அதிகரிக்கிறனால ஆவி பகுத்து வந்து வெப்பநிலை அதிகமானது ஆவி பகுதி காணப்படும். அமுக்கம் அதிகரிக்க நெருக்கப்படுது, திண்மம் அதிகமாக காணப்படும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பெருமானத்துல வாயு காணப்படும். இது விளங்குச்சா இல்ல? திரம் 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 காணப்படும். சரியா? இது ஒரு விஷயம். இது கிளியர் தானே? பகுதிகள் கிளியர், சமநிலை கிளியர், டெல்டா எஸ் டெல்டா எஸ் கிளியர். இதுக்கப்புறம் இதுல குறிப்பிட வேண்டிய சில புள்ளிகள். இதுல இந்த ஒவ்வொரு கோட்டில் உள்ள ஒவ்வொரு இடைமுகம், அதாவது ஒரு ரெண்டு அவத்தையை பிரிக்கிற பொதுவான இடைமுகத்துல அந்த ரெண்டு அவத்தைகளுக்கு இடையே என்ன காணப்படும்? சமநிலை காணப்படும். இது கிளியர் என்ன? இது எழுதிருங்களா முதலாவது? இந்த கிராஃப நேர்படிதிறன் மாதிரி, இது முக்கியம். இது என்ன எழுதுவீங்க? நேர்படிதிறன் மாதிரி எழுதுவீங்க. ரைட். ஜூம் பண்ணுங்க. கொஞ்சம் கேமரா ஜூம் பண்ணுங்க. கேமரா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சரி சரி. இல்ல இல்ல இல்ல, இந்த போயிட்டு இந்த போயிட்டு கேமரா ஸ்லாண்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் லைட்டா சாஞ்சிருக்கு லைட்டா. அதான் சரி சரி பரவாயில்ல. இது போ கொஞ்சம் மேலடு. அப்படியே அப்படியே
சரியா வரைஞ்சிட்டீங்களா? நான் கொடுத்தது இந்த டியூட்ல இருக்கும். இந்த டியூட் எடுத்துங்க. இந்த டியூட்ல அவ்வளவு விஷயமே இருக்கும். நம்ம நோட் பண்ணி எழுதுவது. ரைட். தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதுல உங்களுக்கு எழுத போறேன். அப்ப இது எதிர் திசையில நடந்தா மாறும். என்ன அது எல்லாமே சரி. இப்ப இதுல எழுதிக்குங்க. சரியா? இதுல எழுதிக்குங்க. இப்ப திண்மம் திரவமாகிறது என்னது? இந்த 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 அம்புக்குறி என்ன சொல்லுது எனக்கு? உருகுதல். திரவம் வாயுவா மாறுறது என்னது? ஆவியாதல். திண்மம் திரவமாகிறது, திண்மம் வாயுவாகிறது இது என்னது? பதங்கமாதல். அதை எழுதிங்க பாப்பா. ஒவ்வொரு ப்ளூ கலர் அம்புக்குறிக்குரிய நிலை மாற்றத்துக்குரிய அமைப்பை நான் தான் எழுதியிருக்கோம். வேகமா எழுதுங்க. சரி, படத்துக்கு போமா நாம? இது கிளியரா வரைஞ்சாச்சா? வரைஞ்ச முடியுங்க வேகமா. இப்ப இந்த கிராஃப் அழிச்சிட்டு நான் இன்னொருக்கா வரைய போறேன். சரியா? கவனிங்க. இப்ப இந்த கிராஃபை கொஞ்சம் பெருசா வரைய போறேன். இப்ப நீங்க இது நீர்னு கருதாங்க. சரியா? நீர்னு கருதாங்க. யாரோ ஒரு பதார்த்தத்துக்கு நாங்க வரையறோம். கிராஃப் எப்படி வரைகிறது? வாய் ஷேப்ல என்ன? கிராஃப் அமைப்பு இப்படித்தானே இருக்கு எங்களுக்கு. இப்ப கிராஃப்ல சில புள்ளிகளை பத்தி நம்ம எழுத போறோம். இந்த y வந்து பாதியோட நின்றும். ரைட். முதலாவது புள்ளி என்னன்னா இந்த ரெண்டு புள்ளி பத்தி எழுத போறோம். இந்த புள்ளிக்கு நாங்க சொல்றது மும்மை புள்ளி. இதுக்கு சொல்றது அவதி புள்ளி, கிரிட்டிக்கல் பாயிண்ட். இது ட்ரிபிள் பாயிண்ட், அது கிரிட்டிக்கல் பாயிண்ட். ரைட். இப்ப உண்மை புள்ளிக்குரிய வெப்பநிலை இது. இதான வெப்பநிலை, இதுதான அமுக்கம். மும்மை புள்ளிக்குரிய அமுக்கம் இது. நல்லா பாத்துக்குங்க, ஒரு வித்தியாசம்னு சொல்லி தர போறேன். அவதி புள்ளிக்குரிய வெப்பநிலை இது. அவதி புள்ளிக்குரிய அமுக்கம் இது. சரியா? இதை நாங்க டீன்னு எழுதுவோம். ட்ரிபிள் பாயிண்ட் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் சீன்னு எழுதுவோம். அப்ப இது வெப்பநிலை சி, கிரிட்டிக்கல் பாயிண்ட் டெம்பரேச்சர். இது வெப்பநிலை டி, ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர். விளங்குதா? இது பிரஷர் டி, ட்ரிபிள் பாயிண்ட் அமுக்கம். இங்க பிரஷர் டி, கிரிட்டிக்கல் பாயிண்ட் அமுக்கம். விளங்குதா இல்ல? இது கிளியரா? இது ஒரு விஷயம். அப்ப இங்க இப்ப இதை நாங்க எழுதியிருக்கோம். பிடி பிசி, அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் பிரஷர், கிரிட்டிக்கல் பாயிண்ட் பிரஷர். இது விளங்குச்சு தானே? கவனிங்க படத்தை கவனி. இப்ப இதுல யாரு திண்மம்? இடம் திண்மம். யாரு திரவம்? யார் வாயு? வாயு. இப்ப பாருங்க, இந்த கிராஃப நான் இடையா ரெண்டா உடைக்க போறேன். கிராஃப் என்ன செய்ய போறேன்?
கிடையா ரெண்டா உடைக்க போறேன். கிராஃப் எப்படி கிடையா உடைக்கிறேன்னா, இந்த ட்ரிபிள் பாயிண்ட் இருக்காரு, ட்ரிபிள் பாயிண்டோட நான் கிராஃப் உடைக்கிறேன். ரைட், எனக்கு சொல்லுங்க, ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு கீழே காணப்படுற பௌதிக நிலைகள் யார் யார்? இல்லைங்களா, திண்மமும் திண்மத்துக்கு எழுதிட்டே இருந்தா அது திண்மத்துக்கு வராதா? இது அவ்வளவுமே திண்மத்துக்கு தான் பொருந்தும். திண்மமும் வாயு மட்டும் தான் காணப்படுது. திண்மத்துல இருந்து வாயு வாரத்துக்கு பேர் என்னது? வாயில இருந்து திண்மம் வாரத்துக்கு பேர் என்னது? இல்லைங்களே, படிதல். என்ன பிரதானே? பிரெசிபிடேஷன் சொல்றது, இது சப்ளிமேஷன். பதங்க மாதிரினா சப்ளிமேஷன், இது பிரெசிபிடேஷன், படிதல். ஒரு ரசாயன பதார்த்தத்துல சரியா பதங்கமாதல் அல்லது படிதல் நிகழ்வது மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே தான். சரியா சொன்னது கிளியரா? எப்படி மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே தான் என்ன செய்யும்? பதங்கமாதல் தானே அதிகமா வருது, படிதல் வந்தா விளங்கணும். பதங்கமாதல் அடுத்தது தான் படிதல். அப்ப நான் பதங்கமாதல் வச்சு விளங்கப்படுத்தினா மும்மை புள்ளிக்கு கீழே உள்ள என்னது எங்களுக்கு அமுக்கத்துல தான் பதங்கமாதல் நடக்கும். சரியா? ஐட்டு சொல்லிட்டு பதங்கமாகறாரு வைங்களே, நான் சாதாரணமா சொல்றேன். பதங்கமாதலுக்கு எளிய உதாரணம் ஐட்டு சொல்லிட்டு ஐட்டு கேஸா போகுது. நேற்று கூட காய்ச்சல் அந்த டெஸ்ட் பட்டு கொஞ்சம் மறந்து சொல்லி அப்ப இந்த ஐட்டோட நான் நினைக்கிற மாதிரி இன்னொரு தியரி நான் ஐட்டோட செக் பண்ணல, வேல்யூ எல்லாம் செக் பண்ணல, சிலபஸ் இல்லாதனால ஐட்டோட மும்மை பள்ளிக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குமே, அந்த ப்ரெஷரை விட குறைவான ப்ரெஷருக்கு கீழே தான் ஐட்டு சொல்லிட்டு என்ன செய்வார் எங்களுக்கு ஐட்டு கேஸா மாறுவார். விலங்கிச்சாலே நாங்க பார்ப்போம். ஐட்டுவை பத்தி நம்ம ஒரு கேள்வி ஒன்று சரி உருவாக்கி நாங்க பார்ப்போம். இல்லாட்டி நாங்க வேல்யூவை பார்ப்போம். ஐட்டோட ட்ரிபிள் பாயிண்ட் ப்ரெஷர் என்னன்னு சொல்லி அது வளிமண்டல அமுக்கத்தை விட குறைவா தான் இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, வளிமண்டலத்தில் நடக்குது என்ன இயற்கை ஒரே டைமுக்கு கீழே நடக்குது, அது சாதாரணமா நடக்குது. அப்ப நான் சும்மா சொல்றேன், ஒரு பதங்கமாதல் நடக்கிறது எப்படி கிராஃப் படி மும்பை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே தான் என்ன செய்யும் பதங்கமாதல் படிதல் நடக்குது. ஆவியாதல் இதுதானே ஆவியாதல். என்ன நடக்கும்? மும்பை புள்ளி அமுக்கத்துக்கு மேலதான் என்ன நடக்கும் எங்களுக்கு? ஆவியாதல் நடக்கும். உருகுதல் அந்த நிலை மாற்றம் நடக்கிறது என்னது எங்களுக்கு? மும்பை புள்ளி மேல உள்ள அமுக்கத்துக்கு தான் உருகுதலும் ஆவியாதலும் நடக்கும். பதங்கமாதல் மும்பை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே தான் நடக்கும். நினைச்சாலே சரி. அடுத்தது ட்ரிபிள் பாயிண்ட் வெப்பநிலை எப்படி பெருசா இந்த அமைப்புல பெருசு என்ன பெருசா எப்படி சொல்லுங்க. இந்த பகுதியை பாருங்க, திரவம் வாயுவா போறது, அதாவது ஆவியாதல் நடக்கிறது மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலையில தான். சரியா இல்லையா? அதாவது ஆவியாதல் பத்தி ஒரு கதை ஒன்று ஸ்பெஷலா கதைச்சா, ஆவியாதல் மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேற்பட்ட அமுக்கங்களையும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலையிலும் தான் ஆவியாதல் நடக்கும். சரியா இல்லையா? இது கிளியரா? சொன்னேன் எப்படி ஆவியாதல் எப்படி நடக்குது? ரைட். இப்ப எனக்கு பதங்கமாதல் ஒரு வசனத்தை சொல்லுங்க. பதங்கமாதல் நடக்கிறது மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழ்பட்ட அமுக்கங்களையும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு கீழ்பட்ட வெப்பநிலை நடக்குது. சரியா? திண்மம் திரவமா போறது. உருகுதல் எப்படி நடக்குது? மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேற்பட்ட அமுக்கத்துக்கும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு என்னது கொஞ்சம் கீழ்பட்ட வெப்பநிலைகள்ல தான் என்ன செய்யுது எங்களுக்கு இது நடக்குது. ஆவியாதல் மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேற்பட்ட அமுக்கத்திலையும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலையில் தான் என்ன நடக்குது எங்களுக்கு? ஆவியாதல் நடக்குது. இது விளங்கணும் எத்தனை பேர்? இப்ப இந்த 3 எக்ஸாம் பாயிண்ட்ஸையும் நம்ம எழுத போறோம். அதாவது யார் யாரை பத்தி? ஆவியாதல் பத்தியும் பதங்கமாதல் பத்தியும் உருகுதல் பத்தியும். சரியா? என்னென்ன எழுதணும்? ட்ரிபிள் பாயிண்ட் ப்ரெஷருக்கும் மேலையும் கீழையும் ஏன்னா, அல்லது ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு மேலையும் கீழையும் சொல்லி பிரிச்சு நம்ம எழுத போறோம். விளங்கிச்சா விளங்கலையா? இப்போ கிராஃபை முதல் ஐடென்டிஃபை பண்ணி தந்தேன், அது 1வது. இது கிராஃப்ல 2வது நோட். இதுகளில் ட்ரிபிள் பாயிண்ட் பத்தியும் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பத்தியும் எழுதிக்கும். ரைட். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னங்கிறத நாங்க பார்ப்போம். ட்ரிபிள் பாயிண்ட் என்னங்கிறத பார்ப்போம். சரியா? கிராஃப் என்ன இருக்கா வரீங்க, வேகமா செய்யுங்க, வேகமா செய்யுங்க.
கிராஃபை வரைஞ்சிக்கிட்டு ரைட் இந்த அமைப்புகளை குறிச்சுக்குங்க. சரியா எழுதிட்டீங்களா? ரைட். இப்ப அவதி புள்ளி இது வந்து அவதி வெப்பநிலை, அவதி அமுக்கம். அவதி வெப்பநிலைன்னா என்ன தந்திருக்காங்க? டியூட் எடுங்க. 3 டியூட் இருக்குதானே. இந்த அவதி வெப்பநிலை மற்றும் அவதி அமுக்கத்துக்கு ஷார்ட் நோட் ஒன்று கேளுங்க. குறிப்பிட்ட ஒரு வாயுவை எந்த ஒரு அமுக்கத்தையும் பயன்படுத்தி என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு திரவமாக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை தாண்டி என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு வெப்பநிலை ஒரு பாருங்களே ஒரு வாயுவை திரவமாக்கிட்டே போகலாம். ரைட். நாங்க இப்படி கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதலாம் நம்ம. 3 பாயிண்ட்ஸ் அதை எழுதிக்கிறோமே. எழுதுங்க. பதங்கமாதல். பதங்கமாதல் நிகழ்வது. பதங்கமாதல் நிகழ்வது. வேகமா எழுதுங்க. 1வது பாயிண்ட். அதுல பதங்கமாதல் நிகழ்வது மும்மை புள்ளியின் அமுக்கத்திற்கு கீழ்ப்பட்ட அமுக்கங்களிலும் மும்மை புள்ளியின் வெப்பநிலைக்கு கீழ்ப்பட்ட வெப்பநிலையிலும். மும்மை புள்ளியின் அமுக்கத்திற்கு கீழ்ப்பட்ட அமுக்கத்திலும் மும்மை புள்ளியின் வெப்பநிலைக்கு கீழ்ப்பட்ட வெப்பநிலையிலுமே பதங்கமாதல் நிகழும். மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழ்ப்பட்ட அமுக்கத்திலும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு கீழ்ப்பட்ட வெப்பநிலையிலும் தான் பதங்கமாதல் நடக்கும். சரி. அடுத்து ஆவியாதல். சொல்லுங்க பாப்போம். மும்மை புள்ளியின் அமுக்கத்திற்கு மேற்பட்ட அமுக்கங்களிலும் அது சரியா எனக்கு சொல்ல முடியாது வெப்பநிலை எப்படின்னு சொல்லி நீருக்கு இங்கிட்டு வரும் மற்றது இங்கிட்டு வரும். அப்ப நாங்க இப்படி மட்டும் எழுதுங்க. மும்மை புள்ளியின் அமுக்கத்திற்கு மேற்பட்ட அமுக்கங்களில் நிகழும்னு எழுதுங்க. மும்மை புள்ளியின் அமுக்கத்திற்கு மேற்பட்ட அமுக்கங்களில் நிகழும். ஆனா ஆவியாதல சொல்லலாம். ஆவியாதல் எழுதுனீங்க. இப்ப ஆவியாதல் எழுதுனீங்க. ஆவியாதல உருகுதல் எழுதுனீங்க. அப்ப ஆவியாதல சொல்லலாம். ஆவியாதல் மும்மை புள்ளி அமுக்கத்திற்கு மேற்பட்ட அமுக்கத்திலும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலையிலும் எழுதுங்க. மும்மை புள்ளி அமுக்கத்திற்கு மேற்பட்ட அமுக்கத்திலும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலையிலும் நிகழும். நான் சொன்னேன் இந்த உருகுதலை தான் இப்படி சொல்லலாம். விளங்குச்சா? உருகுதலுக்கு எழுதுங்க. 3வது பாயிண்ட். உருகுதல் மும்மை புள்ளி அமுக்கத்திற்கு மேற்பட்ட அமுக்கங்களில் நிகழும். மும்மை புள்ளி அமுக்கத்திற்கு மேற்பட்ட அமுக்கங்களில் நிகழும். கவனி. அடுத்தது
சரிதானே எழுதியிருக்கு? என்ன பிரஷர் வரும்? என்ன பிரஷர்? சாரி, என்ன பிரஷர் இங்கன டெம்பரேச்சர். கவனிங்க. இப்ப இங்கன இப்ப நான் சொல்றேன், இந்த இந்த ரெட் கலர் டோட்டை பாருங்க, இந்த ப்ளூ கலர் டோட்டை பாருங்க. இங்க இருக்கான ஒரு டோட், அதாவது நான் சொல்றேன் மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழ்பட்ட அமுக்கத்துல ஒரு திண்மத்துல ஒரு டோட்டுன்னு வச்சிருக்கேன். இப்ப இந்த டோட் வந்து கிடையே நகர போறாரு. கிடையே நகர்ந்து போனா எப்படியுமே ஒரு மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே தானே நகர்வாரு, அங்கிட்ட போவாரு, கிடையே தானே நகர போறாரு. கிடையே நகர்ந்தாருன்னா மாறா வெப்பநிலையில வெப்பநிலை என்ன செய்யறாரு? அதிகரிக்கிறாரு. என்ன எக்ஸ் அச்சில் தானே வெப்பநிலை இருக்கு, வெப்பநிலை என்ன செய்யறாரு? அப்ப மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே சரியா ஒரு திண்மத்தை நாங்க சூடாக்கக்குள்ள, எப்படி மும்மை புள்ளி அமுக்கத்துல கீழே ஒரு திண்மத்தை சூடாக்கக்குள்ள இங்க பாருங்க, திண்மம் வாயு சமநிலைக்கு வந்து என்ன செய்வார் அவரு? வாயு பகுதியை நோக்கி போவார். சரியா இல்லையா? அதான் பதங்கமாதல். கிளியரா? இப்ப மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேல ஒரு புள்ளியை வைக்கிறேன். மாற அமுக்கத்துல இந்த இந்த கிடையா அசைக்க வர, அப்ப கிடையா அமுக்க மாறாத வயசை வெட்ட கோடு வெப்பநிலை அதிகரிச்சா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேல அந்த திண்மம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நனையும். ஏன்னா கொஞ்சம் அதன் மேற்பரப்புல திரவ துளிகள் அவதானிக்கலாம். அப்ப சமநிலை ஒன்று இருக்கும். அப்புறம் என்ன செய்வார் எங்களுக்கு அவரு? திரவமா மாறும். மீண்டும் வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் வெப்பநிலை மாத்திரிங்க, அமுக்கத்தை மாத்தல. மீண்டும் என்ன செய்வார் அவரு? ஆவி ஆவி கொஞ்சம் வாயு வந்து ஆவிக்கு வரைக்கும் போவார். விளங்கிச்சால் முயப்புல அமுக்கத்துக்கு மேற்பட்ட கீழ்பட்ட அமைப்புல விளங்குதா? ஒரு கட்டத்துல இந்த புள்ளி சி கிரிட்டிக்கல் பாயிண்ட் நோட்ல எல்லாமே இருக்கு, எனவே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த புள்ளி சி இருக்கக்குள்ள ரொம்ப லேசி. ஒரு குறிப்பிட்ட எனக்கு அவதி அமுக்கம்னு தெரியாது, நான் ஒரு புள்ளியில வந்து இங்க புள்ளியை வைக்கிற ரெட் கலர் புள்ளிய ஒரு மாற அமுக்கத்துல இப்ப ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணி 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 போகக்குள்ள அதே மாதிரி வாயு வராரு. சரி, திண்மம் வந்து திரவ துளிகள் நனைகிறாரு. திருப்பி என்ன செய்யறாரு? எங்களுக்கு நனைஞ்சு திரவமா மாறு வர்றாரு. இப்ப திண்மத்தை காணும். சரி, திண்மத்தை காணும். திரவம் மட்டும் தான் எங்களுக்கு இருக்காரு. திருப்பி என்ன செய்வாரு? எங்களுக்கு திரவம் வந்து கொஞ்சம் இப்பதான் ஆவி வர்றாரு. என்ன செய்யறாரு? இப்ப ஆவி திரவம் சமநிலை இருந்துச்சுதானே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒன்று இருக்கு. சரியா? ஆனா திரவமா ஆவியான சொல்லலாது. இந்த இடத்துல ஒரு மினுக்கங்கள் மாதிரி, ஒரு ஒளிரக்கூடிய கொஞ்சம் மினுக்கங்கள் மாதிரி கொஞ்சம் அமைப்பு ஒண்ணு வருது. அது வெப்பநிலைக்கு அப்புறம் என்ன விஷயம்னா அது ஒரு வாயு மாதிரி தான் இருக்கும். அந்த வாயு சரியா அவதி திரவம்னு நாங்க சொல்லலாம், அல்லது அவதி வாயுன்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு திண்மமும் இல்ல, சாரி அது திரவமும் இல்ல, வாயுவும் இல்ல. திரவம் வாயு ரெண்டிட இயல்பை மிக்ஸ் பண்ண ரைட் ஒரு சிறப்பான பௌதிக நிலை ஒண்ணு. விளங்குச்சா? இவரால முடியும் வாயு மாதிரி அசைறதுக்கு. எப்படி முடியும் இவரால? இவர் அசைவார், நல்ல சுயாதீனம் அசைவார். அப்ப யாருடைய இயல்பு வச்சிருக்காரு? வாயுவை போல அசைவாரு. இவரால முடியும் பதார்த்தங்களை கரைக்கிறதுக்கு. காத்து மாதிரி தான் இருக்கும், உள்ளுக்கு போனா என்ன செஞ்சிடும்? நாங்க உள்ளுக்கு போனா கரைஞ்சிரும். அது உள்ளுக்கு கரைக்கிறது யாருடைய வேலை? திரவம். கரைப்பான் தானே. பாருங்க, திரவத்தின் இயல்பு விளங்குதா? வாயுவை போன்ற அசையும், திரவத்தை போல கரைக்கும். சூப்பர் ஃப்ளூயிட் லிக்விட்னு சொல்றது இது நாங்க. விளங்குதா? அதான் இந்த அவதி புள்ளிக்கு மேல உள்ள அந்த அமைப்போட விஷயம். அடர்த்தி அடர்த்தி முதல்ல அடர்த்தியை பத்தி கழிச்சேனா இல்லையா கோட்ல? அடர்த்தி இப்ப கோடு இருக்கா? வாயுவையும் திரவத்தையும் வேறுபடுத்துற கோடு இருக்கா? அப்ப அடர்த்தி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி. விளங்குச்சா இல்லையா? பாருங்க, ஒரு வாயுட அடர்த்தியும் திரவத்தோட அடர்த்தியும் என்னது ரெண்டுக்குமே எப்படி இருக்காரு எங்களுக்கு? ஒரே மாதிரி இருக்காரு. வாயுடையும் திரவத்தின் அடர்த்தி எப்படி இருக்காரு எங்களுக்கு? கேர்ள்ஸ் நான் கணத்துல அந்த கையிட ஒழுங்க பாருங்க. வாயுடையும் திரவத்தின் அடர்த்தி எப்படி இருக்காரு எங்களுக்கு? ஒரே மாதிரி காணப்படுறாரு. அப்ப எங்களுக்கு வித்தியாசப்படுத்தாது எது வாயு எது திரவம், ஒரே மாதிரி இருக்கு. விளங்குச்சா? அசைத்தான் திரவம் மாதிரியா வாயு மாதிரியா? வாயு நல்லா அசையும். கரைக்குமே எழுவு திரவம் மாதிரி. வாயில எது போட்ட கரையுமா இல்லே? கரைப்பான தொழிற்படாதே வாயு. வாயு மூலக்கூறுகள் வந்து கரையமா தான் தொழிற்படும், கரைப்பான தொழிற்படாது. ஆனா இவர் என்ன செய்வார்? எங்களுக்கு கரைப்பான தொழிற்படும். இப்ப விளங்குச்சா அந்த லிக்விட் என்னன்னு சொல்லி அவதி வெப்பநிலைக்கு மேல. அப்ப அந்த அவதி வெப்பநிலைக்கு மேல ஒரு குறிப்பிட்ட மேக்சிமம் வெப்பநிலை தானே. அதுக்கப்புறம் எந்த ஒரு அமுக்கத்தை பிரயோகிச்சு கூட்டினாலுமே அதை திரவமாக்க இயலுமா? இயலாதீங்க. பாருங்க, இதான் அவதி வெப்பநிலை இருக்காரு. இப்ப நீங்க அமுகத்தை இங்க வச்சுக்கிறீங்க,
வாரீங்க, இப்படி வாரீங்க, இங்க வாரீங்க. சரியா? அடர்த்தி கோடுனா இதோட முடிஞ்சு, இதோட அந்த அடர்த்தி கோடு முடிஞ்சு. இப்ப நான் க்ளோஸ் பண்றேன், விளங்குச்சா? இந்த பகுதி தான் திரவம் இருக்கு, இந்த பகுதி தான் யார் இருக்காரு எனக்கு, இந்த பகுதியில சி இருக்கு. இப்ப சொல்றேன், இந்த சீட இதுதானே இப்ப வெப்பநிலை, இந்த வெப்பநிலைக்கு மேற்பட்ட ஒரு வெப்பநிலை எடுக்கிறேன், இங்க தானே வாயு மாறி இருக்கும், சரியா இல்லையா? இந்த மேற்பட்ட வெப்பநிலை ஒரு இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, நான் அமுக்கி நல்ல அமுக்கத்துக்கு உட்படுத்தி அதை நான் வாயுவா மாத்த பாக்குறேன். இங்க வாயு தண்ணி இருக்கு, இப்ப வாயு மாதிரி தண்ணி இருக்கு எனக்கு. இப்ப நான் நல்ல ப்ரெஷர் பண்ணி பாக்குறேன், அவர் ப்ரெஷர் குறையும், சரியா? ப்ரெஷர் கூடும் ஒரே வெப்பநிலையில, சரியா? நான் மாத்தி போடுறேன் அம்புக்குறி. ஒரே வெப்பநிலையில ப்ரெஷரை கூட்டி பாக்குறீங்க பாருங்க, நான் அம்புக்குரிய மாதிரி, சரி. வெப்பநிலை தானே, இந்த அவதி புள்ளி வெப்பநிலையை விட மேற்பட்ட ஒரு வெப்பநிலையில அமுக்கத்தை கூட்டி பாக்குறேன். அமுக்கத்தை கூட்டி பார்த்தா திரவம் இருக்கா எனக்கு? அமுக்கம் கூட கூட தானே திரவம் உருவாகும். இங்க பாருங்க, வாயுல இருந்து அமுக்கத்தை கூட்டின திரவத்தை உருவாக்கலுமே. அதான் இங்க ஒரு புள்ளியை வைங்கிறேன். இப்ப நகர்த்துங்க மேல் நோக்கி, புள்ளியை மேல் நோக்கி நகர்த்துங்க. இப்ப என்னது மாறா? இப்ப நாம அதை இப்படி நகர்த்தினேன் தானே, இப்ப அவதி புள்ளி நான் விளக்கப்படுத்தினேன் தானே. இப்ப பாருங்க மேல நகர்த்துறேன், இப்ப மேல நகர்த்துங்க. வெப்பநிலை மாறல, அமுக்கம் கூட 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 வாயு நெருங்கி 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 கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஒடுங்குதல் ஆரம்பிச்சு இப்ப திரவமாயி வந்துட்டார், சரியா இல்லையா? இப்ப இங்க மும்மை புள்ளியில, இப்ப மும்மை புள்ளி அவதி புள்ளியில இப்ப பிரச்சனை இல்லை. என்னது வாயு வந்து 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 இந்த திரவத்தில் இருக்காரு. இப்ப இங்க வாயு நெருக்குங்க, வாயு நெருக்குங்க. இப்ப எனக்கு முடிய போகும், எங்க வாயு காண, வாயு இருக்காரு, எங்க திரவம்? திரவம் இல்ல, விலகிச்சா இல்லையா? இங்க இருக்கத்தான். அதனால சொன்னாங்க என்னது, அடர்த்தி வித்தியாசமாகாத வாயுக்கும் திரவத்துக்கும் வித்தியாசமாகாத ஒரு ஒரு சிறப்பான பௌதிக நிலை ஒன்று காணப்படும். விலகிச்சா இண்டஸ்ட்ரியில நிறைய இடங்கள் இது பயன்படுத்துறாங்க. கரைப்பான திரவத்தை எடுக்கிறதோட இது எடுக்கிறது லேசு. சொல்றது கிளியரா இல்லையா? என்ன என்ன விஷயம் சொல்றீங்கிறது விளங்குதா? அப்ப அவதி வெப்பநிலை என்னது, அமுக்கத்தை பிரயோகித்து வாயு வாயுவை திரவமாக்கக்கூடிய அதி உயர் வெப்பநிலை. விளங்குச்சா இல்லையா? டி மேக்சிமம் என்ன சொல்றாங்க, அமுக்கத்தை பிரயோகித்து ஒரு வாயுவை திரவமாக்கக்கூடிய அதி உயர் வெப்பநிலை தான் எங்களுக்கு அதி வெப்பநிலை. விளங்குச்சா இல்லையா? இப்படிதான் கிராஃபை இப்படி கொண்டு போய் பார்க்கணும், இப்படி கொண்டு போய் பார்க்கணும். அப்ப இப்படி கொண்டு போய் இப்படாங்க ரொம்பலே நகர்த்துங்க, மும்மை புள்ளிக்கு கீழே நகர்த்துங்க. கண்டிப்பா தினமும் திரவம் மாட்டேன், திரவம் வாயு மட்டும் தானே இருக்கும். ஒரே வெப்பநிலையில அமுகத்தை கூட்டி 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 வாயுவை மாத்தி 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 இப்ப என்ன செய்யறாரு, அது பனிக்கட்டு இந்த ஐஸ் மலை பெய்யும் அந்த மாதிரி என்ன செய்யுது, திடீர்னு திண்மம் ஒன்று உருவாகுது. திரவத்தை காணும். இப்ப நம்ம எதிர்பார்க்கற திரவத்தை தானே, திரவம் இல்ல, திரவம் இல்ல, திண்மம் வந்து ஒரு ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு அவரு, வாயுல இருந்து வாயு சொல்லிட்டு என்ன செய்யறாரு. இப்ப பெலூன் போலையில என்ன செய்றீங்க, காத்துல காதை ஊதி வைக்கிறீங்க. பெலூன் போலையில பெலூன் போலையை ஊதி வச்சு பெலூன் போய் அமுக்குறீங்க. என்ன மாறுது பெலூன் போலையில உங்களுக்கு, இப்ப கீட்ட விமாயி ஒரு ஒரு சொலிட் ஒன்று வந்துருச்சு. விளங்குதா? என்ன வந்துருச்சு, ஒரு சொலிட் ஒன்று வந்துருச்சு. அப்ப திரவம், இப்ப நீங்க அந்த சொலிட உருக்க பாக்குறீங்க, திரவமாக்க பாக்குறீங்க, மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே செய்யலுமா? இயலாது. அது டக்கு நினைவா மாறும், வாயு மாறும், இல்லாட்டி டக்கு நினைவா மாறும், திண்மம் அப்படிதான் ஜம்ப் ஆகும். விளங்குச்சா இல்லையா? இப்ப மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேல இதை இதை இப்ப சொல்றீங்க அமுக்குறீங்க. இப்ப என்ன நடக்கும், வாயு பெலூன் போலையில நல்லா ஊதி, இப்ப நான் சொல்ற உதாரணம் அமுக்குறதுக்கு இப்ப என்ன செய்யுது, நீர் மாறி வரும். விளங்குச்சா இல்லையா? என்ன வரும், நீர் மாறி வரும். விளங்குச்சா இல்லையா? இந்த இடத்துல பிரச்சனை இங்க அமுக்கி 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 விளையாடு பாக்குறீங்க, ஒரு இடத்துலயும் என்ன செய்யாது உங்களுக்கு முடியாது. சொன்னது விளங்குச்சா? இப்ப கிளியரா? அப்ப அவதி வெப்பநிலை என்ன தந்திருக்காங்க வாசிச்சு பாருங்க, அவதி அமுக்கமும் என்ன தந்திருக்காங்க வாசிச்சு பாருங்க. இது விளங்குச்சா? கிராஃப்ல மூவ்மெண்ட் என்னன்னு சொல்லி கேள்வி வந்தா செய்யலாம் தானே, இதுல இந்த கிராஃப்ல மூவ்மெண்ட்ல கேள்வி வந்தா செய்யலாம் தானே? கவனிங்க, இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் கேட்க போறேன், கவனிங்களே. இனி எழுதிக்க தேவையில்ல, இதை கொஞ்சம் கவனிங்க. இப்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, இவள் நினைப்ப படிச்சதுல இதுதான் தேவையான விஷயம் ஒண்ணு. கவனிங்க எல்லாரும். இப்ப எங்கண்ணா பாருங்க, இதுக்கு அமைப்பா இங்கன்னு, அதாவது மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேல தான் எழுது, மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேலேயும் மும்மை புள்ளி வெப்பநிலைக்கு மேலேயும் ஒரு கதை ஒன்று சொல்லி தர போறேன்.
இப்ப சொல்லுங்க இவர் என்னது P1 P2 இது PC இல்லையே முதல் எழுதுனது இப்ப சொல்லுங்க எனக்கு P1 P2 P3 P4 P5 வெப்பநிலை கூட கூடுது அமுக்கம் கூட கூடுது என்ன விஷயம் இது இந்த புள்ளி என்னது இந்த புள்ளியில யார் யார் இருக்கா திண்மமும் அதாவது என்ன நடக்குது திண்மம் உருகுறாரு அப்ப இங்க சமநிலையில அந்த வெப்பநிலை என்னன்னு சொல்றது உருகு நிலைன்னு சொல்றது சரியா இல்லையா கொதிக்கிறது ஆவியும் ரெண்டும் இருந்தா கொதிநிலை உருகுறது இருந்தா பாருங்க அமுக்கத்தை கூட்ட 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 உருகுநிலை கூடுதா குறையுதா கூடுதா டக்குன்னு குறையுது வாங்க கிராஃப வரைஞ்சே இருக்கேன் என்ன செய்யுது ரெண்டு இல்லையா அமுக்கத்தை கூட்ட T1 T2 T3 போடுங்களேன் உருகுநிலை என்ன செய்யும் எங்களுக்கு அமுக்கத்தை குறைக்க உருகுநிலை என்ன செய்யும் ஒரு பதார்த்தத்துல சொன்னது விளங்குச்சா இல்லையா சொல்றது கிளியரா ரைட் இது ஒரு விஷயம் இதே மாதிரி என்ன சொல்லுங்க இது என்னது இது மும்மை புள்ளிக்கு மேலதான் திரவம் வாயுவா போறது ஆவியாகிறனா கொதிக்கிறார் அப்ப என்னது கொதிநிலைனா ஆவி நிலையிலேயே கொதிநிலை உருகு நிலை சொன்ன மாதிரி ஆவி நிலையிலே என்னது கொதிநிலை இப்ப சொல்லுங்க அமுக்கத்தை வெளி பிரஷரை கூட்ட 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 கொதிநிலை என்ன செய்யுது எங்களுக்கு விளங்குதல்ல வெளியமுக்கம் அதிகரிக்க உருகுநிலை அதிகரிக்கும் வெளியமுக்கம் அதிகரிக்க கொதிநிலை அதிகரிக்கும் இது கிளியரா இல்லையா ரைட் இப்ப இவங்க உமைப்புள்ளி அமுக்கத்துக்கு கீழே இப்ப சொல்லுங்க அமுக்கத்தை கூட்ட கூட்ட பதங்கமாகறதுக்கு தேவையான வெப்பநிலை என்ன செய்யும் எங்களுக்கு எல்லாம் சரி அப்ப வெளி பிரஷரை கூட்டினீங்கன்னா உருகுநிலை அதிகரிக்கும் கொதிநிலை அதிகரிக்கும் பதங்கமாக தேவையான பதங்க நிலையெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு அப்படி இல்லையா போல என்ன செய்யும் எங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் விளங்குச்சா இல்லையா வெளியில உள்ள பிரஷரை கூட்டினீங்கன்னா ஒரு அமைப்போட உருகுநிலையும் கூடும் கொதிநிலையும் கூடும் பதங்கமாக தேவையான வெப்பநிலை என்ன செய்யும் எங்களுக்கு கூடும் சொன்னது விளங்குச்சா இல்லையா இதான் விஷயம் இது எழுத தேவையில்ல இப்ப எல்லாம் நினைவு வச்சுங்க இதெல்லாம் டியூட்லாவெல்லாம் இருக்கு எல்லாம் எடுத்து வாசிங்க பெரிய பெரிய பந்தி பந்தியா இருக்கும் எல்லாம் வாசிங்க சரியா இப்ப நீருக்கும் கூட நான் எழுத வைக்க போறதுல நீருக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் சமரி நோட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கு ரைட் இப்ப நீர் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு இதுல இருந்து கொஞ்சம் கவனி நீர் எப்படி எங்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சரி கொஞ்சம் வரேன் இப்ப நாங்க மூணாவது நோட் என்ன செஞ்சோம் ரெண்டாவது நோட் என்ன செஞ்சோம் ஒன்னாவது கிராஃப விளங்கிட்டோம் ரெண்டாவது விளங்கல கிராஃப்ல உள்ள புள்ளிகளை அடையாளப்படுத்தணும் என்ன புள்ளிகள் அல்லது இந்த சமநிலை பத்தி சொல்லியிருந்தேன் சமநிலை பத்தி தானே ஆவியாதல் பதங்கமாதல் சமநிலை அல்லது அவதி புள்ளி பத்தி சொன்னோமே நம்ம அப்புறம் ரெண்டாவது புள்ளிகள் மூணாவது சமநிலை மும்மை புள்ளிக்கு மேலேயும் கீழே இருந்தா சமநிலை அப்படின்னு பத்தி அது மூணாவது நாலாவது தியரி இப்ப செஞ்சது என்னது நாலாவது நோட் எழுது கொப்பியில் எழுது அதை மட்டும் எழுது சரி ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பிரச்சனை இல்லைங்க பாருங்க ஒண்ணு அறிமுகம் கிராஃப்ல அறிமுகம் செஞ்சேன் ரெண்டாவது என்னது இங்க பாருங்க எப்படி எழுதுறேனே மும்மை புள்ளி வெப்பநிலை மும்மை புள்ளி அமுக்கம் நாங்க இப்படித்தான் எழுதணும் அதை வெப்பநிலை மும்மை புள்ளி அமுக்கம் மும்மை புள்ளி இவரும் என்னது எங்களுக்கு நிலை மாற்றமும் மூணாவது அவதி புள்ளிக்கமா அவதி அமுக்கம்னா அதிலிவு அமுக்கம் விளங்குச்சா ரைட் நாலாவது இப்ப வெளி அமுக்கமும் கொதிநிலை உருகுநிலை பதங்கமாதல் நிலை அதுக்கு தேவையான வெப்பநிலையும் சரியா இல்லையா எழுதிக்காது இதுகள் தானே இப்ப ஒரு ஆர்டரா போகுது அஞ்சாவது தியரி அதுவும் படிப்பிச்சதுதான் என்ன செய்யுங்க இங்க அப்ப ஒரு கிராஃப வரைஞ்சா ஒண்ணுங்க பாரு இப்படி ஒரு புள்ளிட நகர்வு இப்படி ஒரு புள்ளிட நகர்வு இன்னொன்னு மும்மை புள்ளிக்கு இப்படி ஒரு நகர்வு மும்மை புள்ளிக்கு இப்படி ஒரு நகர்வு சரியா இல்லையா அடுத்தது இப்படி ஒரு நகர்வு இப்படி ஒரு நகர்வு சரியா இல்லையா இறங்குது என்ன சொன்னேன்னு என்னது முதலாவது நகர்வு என்னதப்ப இந்த கிடையா ரெண்டு கோடு மும்மை புள்ளிக்கு அமுக்கத்துக்கு கீழே வெப்பநிலை கீழே இப்படி ஒண்ணு மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு கீழே வெப்பநிலை கீழே கோடு ஒண்ணு இங்க இருந்து இங்க போறது சரியா இல்லையா அடுத்தது மும்மை புள்ளி அமுக்கம் வெப்பநிலைக்கு கீழே வாயுல இருந்து மேல ஒரு கோடு அதாவது மாறா வெப்பநிலை கோடுகள் இங்கன மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு இங்கிட்டு மாறா வெப்பநிலை கூடு ரெண்டாவது என்னது வாயு திரவத்தோட
ஒட்டிட்டு போறது. அடுத்தது எங்களுக்கு மாறா வெப்பநிலை புள்ளியில அவதி புள்ளிக்கு வர ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்காது. அதுக்கப்புறம் அவதி புள்ளியை தாண்டி அவதி புள்ளி நான் என்னன்னு விளங்கிறதுக்காக மாறா வெப்பநிலை கோடு இன்னொன்னு. சரியா இல்லையா? இப்படி நகர்வுகள் செஞ்சோமா இல்லையா? இது ஒண்ணு. அப்ப இந்த தியரியை நீங்க கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கணும். அதே வரைஞ்சிங்க பாப்போம். இது ஒன்னாவது, இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது, இது அஞ்சாவது, இது ஆறாவது. இந்த 6 விளக்கங்கள் விளங்கியிருக்கணும் ஒழுங்கா கிராஃப்ட்ல. வேகம் எழுதுங்க, வேகம் எழுதுங்க. சில நேரம் அந்த ரிசோர்ஸ் புக்ல இருந்தா, ரிசோர்ஸ் புக்ல சில எழுத்துக்கள்ட பிழை இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கு. அவங்க நம்ம எஸ்டின் எல்லாம் எடுத்து விளங்கப்படுத்தியிருப்பாங்க. புள்ளிகளோட நகர்வு கூடும் குறையும், அதுல சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு, அதுல நீங்க மாறிக்க வேணாம், வாசிச்சு பாருங்க அத. ஆனா இதான் தியரி. சரியா? அடுத்தது அஞ்சாவது, நீர நீரிட கிராஃப். நீரிட ஒரு அதிசிறப்பான நிலை ஒண்ணு இருக்கு இயற்கையில. கிராஃப் இப்படித்தானே போகுது. ஏன்னு சொல்லுங்க. நீர் 4 பாகை சீக்கு கீழே என்ன செய்வாரு? அடர்த்தி குறையுமா கூடுமா? குறைஞ்சி 4 இப்பதானே வெப்பநிலை குறைய அடர்த்தி கூடணும். வெப்பநிலை குறைய 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 அடர்த்தி 4 பாகை சி வரைக்கும். இதானடா பயாலஜி இருக்குது. 10 பாகை சில இருந்து 4 பாகை சி வர வெப்பநிலை குறைய என்ன செய்யும்? அடர்த்தி கூடும். வெப்பநிலை வந்து குறையும். வெப்பநிலை 4 பாகை சியோடையும் குறையக்குள்ள அடர்த்தி என்ன செய்யும்? எங்களுக்கு சேர்ந்து குறையும், மாறி வரும். விளங்குச்சா இல்லையா? எனவே 4 பாகை சில தான் பனிக்கட்டி உருவாக ஆரம்பிச்சு என்ன செய்யும்? பனிக்கட்டி வந்து நீர்ல மேல விலகும். சரியா இல்லையா? இதான விஷயம். இப்ப இதனால முத வரைஞ்ச இந்த பயிற்சி இதுதான் முக்கியமான இடம். முத வரைஞ்சது படிச்சிடம் அதிகரிக்கிற மாதிரி தானே வரைஞ்சோம். இப்ப கிராஃப் இப்படி வந்து படிச்சிடம் என்ன செய்யுது? மைனஸ்ல குறையுது. விளங்குச்சா? கிராஃப் வயிற்சி பக்கத்து போறாரு. விளங்குதா இல்லையா? இப்ப நீங்க ட்ரிபிள் பாயிண்ட் அமைப்பு எடுத்தீங்கன்னா இதுதான் இப்ப நான் சொல்ல போற அடுத்த விஷயம். நீர்ல உள்ள ஒரே ஒரு மாற்றம், அமுக்கம் கூட வெளியமுக்கம் கூட. அது முதல்ல 4வது தேரியல வெளியமுக்கம் கூட உருகுநிலை கூடும், பதங்கமாதல் உள்ள தேவையான வெப்பநிலை கூடும், கொதிநிலை கூடும். சரியா இல்லையா? இங்க வெளியமுக்கத்தை கூட்டி பாப்போமா? வெளியமுக்கம் சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, இங்க என்னது எங்களுக்கு P1, இங்க P2, இங்க P3. இப்ப சொல்லுங்க இவர் என்னது? P1, இங்க P2, இங்க P3. இப்ப சொல்லுங்க. அமுக்கம் என்ன செய்யுது? அமுக்கம் P1 விட P2 விட P3 கூடுதா இல்லையா? ஆனா பதங்க மாதிரிக்கு தேவையான வெப்பநிலை பதங்க மாதிரி இல்ல. சரி, உருகுநிலை என்ன செய்யுது எங்களுக்கு? இதுல இருக்கேன். உருகுநிலை என்ன செய்யுது எங்களுக்கு? அப்ப T1, T2, T3 எடுத்தா இவர் என்ன செய்வாரு? உருகிறதுக்கு தேவையான வெப்பநிலை என்ன செய்வார் அவரு? இதான் நீர்ல உள்ள ஒரே ஒரு மாற்றம். விளங்குச்சா இல்லையா? கிளியரா சொன்ன விஷயம் என்னன்னு. அடுத்து நீரை பத்தி நீங்க விளங்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட்ஸ்ல நீருக்கு ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் வாட்டருக்கு என்ன, ட்ரிபிள் பாயிண்ட் பிரஷர்ல உள்ள ட்ரிபிள் பாயிண்ட் வாட்டருக்கு என்ன. சரியா? அடுத்தது கிரிட்டிக்கல் பாயிண்ட் டெம்பரேச்சர் நீருக்கு என்ன. அடுத்தது பிரஷர்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட் நீருக்கு என்ன. இதை பாடமாக்கி இருக்கணும். விளங்குச்சா இல்ல? கிளியரா? அது நம்ம நான் கொடுத்த டியூட்ல அது கிளியராவே இருக்கு. அது என்னென்ன பெருமானம்ங்கிறத தயவு செஞ்சு கண்டிப்பா எங்க பெருசு பெருசா எழுதுங்க. எக்ஸாம்ல நேரடியா இதுகளோட பெருமானங்கள்ட கேள்வி கேட்பாங்க. விளங்குச்சா? நீர் கிராஃப் எப்படி மாறுறாருன்னு சொல்லி எப்படி மாறுறாரு எங்களுக்கு இந்த 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 துண்டு மட்டும் மாறும். விளங்குச்சா? அந்த துண்டு மாறுறதுனால நீர்களுக்கும் ஏனைய அமைப்புகளுக்குரிய மெயின் டிஃபரண்ட் என்னது? நீர் அமுக்கத்தை கூட்டினாலும் அவரோட உருகுநிலை என்ன செய்யறாரு? பொதுவா உருகுநிலை கூடணும் எல்லாத்துக்கும். இவருக்கு என்ன செய்யறாரு? உருகுநிலை இல்ல. இது லேசான அமைப்பு. இதை வரைஞ்சிடுங்க. நீர்னு போடுங்க. அப்ப நீர் அமைப்பை வாசி எடுத்துக்கங்க. நீருக்கு தேவையான முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லிட்டு நான் எழுத வைக்கலைங்க.
இதுக்கு இது வந்து எவ்வளோ 273.16 கெல்வின் சரியா? அல்லது எத்தனை பாகிசி? 0.01 பாகிசி ரைட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கேள்வி நான் சிலபஸ்ல தந்தது தாரேனா உங்களோட டியூட்ல பிரிண்ட் வந்து கொஞ்சம் கிளியர் இல்ல. 647.3 கெல்வின் அல்லது பாகேசியில 374 பாகேசி விளங்குச்சா? அதுல கொஞ்சம் எழுதிக்க பாப்போம் கிளியர். அதே மாதிரி ஏடிஎம்ல 0.06 ஏடிஎம் இது கேட்பாங்க எக்ஸாம்ல. அதான் 0.06 ஏடிஎம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல உள்ளது வந்து 218 ஏடிஎம். 218 ஏடிஎம் கிலோ பெஸ்கால்ல மாத்திக்கலாம் தானே? இது 13 பேக்கி இது 0.06னா இப்படி கவனிங்க. 0.006 0.006 இல்லைங்கண்ணா 0.006 இது கண்டிப்பா நினைவு இருக்கணும் உங்களுக்கு. ஒரு ஏடிஎம் குறிச்சு காட்ட சொன்னா எப்படி குறிச்சு காட்டலாம்னு சொல்லுங்க. இப்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஏடிஎம் எங்க வரும்னு சொல்லுங்க. எப்படி கொஞ்சம் கூட வரும்னா மேல ஒரு ஏடிஎம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல உள்ள வெப்பநிலை என்னன்னு சொல்லுங்க. 25 பாகிசியா? ஒரு ஏடிஎம்ல நீர் கொதிக்கிற வெப்பநிலை எத்தனை பாகிசி? 25 பாகிசியா? ஐயா வைக்கலாம் சுடு தண்ணியா தான் இருக்கு அப்புறம் எத்தனை பாகிசி? 100 பாகிசி. விளங்குங்க சார் அப்படி கேட்கலாம் தானே? 100 பாகிசியை குறிச்சிட்டு அதுக்கான ஏடிஎம் குறிக்க சொன்னா அதையும் குறிச்சு பழகி இருக்கணும். அதை எழுதிக்கணும் கிராஃப்ல உள்ள அமைப்புகள். அப்ப இதுல என்னது நீரிட என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல உள்ள இந்த மும்மை புள்ளியில உள்ள அமுக்கம் எத்தனை? 0.006 ஏடிஎம். அவதி அமுக்கம் எத்தனை? 218 ஏடிஎம். மும்மை புள்ளியில வெப்பநிலை 273.16 0.01 பாகேசி. அவதி புள்ளியில உள்ள வெப்பநிலை 647.3 கெல்வின் அல்லது 374 பாகேசி. விளங்குதா? அதுக்கப்புறம் நாங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா குறிச்சிருக்கோம். ஒரு ஏடிஎம் கமையவா கொதிநிலை தான் எங்களுக்கு 100 பாகேசின்னு சொல்லி. விளங்குது சார்? நூறு பாகேசி. அப்ப இந்த கோடு இந்த பச்சை கலர் கோடு இந்த திண்ம புள்ளியை வெட்டுறது இது எத்தனை பாகேசியா இருக்கும்? திண்மம் திரவமா மாறுறது இங்கன இங்கன முட்டை 0 பாகேசி சரியா இல்லையா? அதையும் குறிக்கலாம் தானே? அதாவது 25 பாகேசி ஒரு ஏடிஎம்ல நீர்ட உருகுநிலை 0 பாகேசியிலையும் நீர்ட கொதிநிலை 100 பாகேசியும் குறிச்சு காட்ட இப்ப குறிச்சு காட்டலாம் தானே கிராஃப்ல? அவ்வளவுதான். நல்லா பாத்துங்க அத நல்லா பாத்துங்க. சரி அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. கவனிங்க அடுத்த தியரி கார்பன் டை ஆக்சைடு. நோட் எல்லாமே இருக்கு இங்க கவனியா போய். இப்ப கார்பன் டை ஆக்சைடுல பிரஷர் மும்மை புள்ளி ஒண்ணு இருக்கு தானே? கவனிங்க கதையை நீ பாருங்க. இது கார்பன் டை ஆக்சைடு. இது எல்லா தெரிஞ்சு என்னன்னு சொல்லு. இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தரணும். இதுல இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். இதன் ஏடிஎம் வந்து 5.11 ஏடிஎம். எத்தனை ஏடிஎம்? மும்மை புள்ளி அமுக்கம் எத்தனை? அப்ப இவர் மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேலதான் ஆவியாக முடியும் உருக முடியும்னு சொன்னா திரவம் இருக்கிறது மும்மை புள்ளி அமுக்கத்துக்கு மேலதான் சரியா இல்லையா? திரவம் இருக்கிறது எப்படி? அப்ப நம்ம இருக்கிறது சாதாரண வளிமண்டல அமுக்கம்னால ஒரு ஏடிஎம்னால கார்பன் டை ஆக்சைடு திரவத்தை அவதானிக்க இயலுமா? ஸ்பெஷல் பண்ணப்பட்ட உருவாக்கப்பட்ட அமுக்கம் கூட்டப்பட்ட பாத்திரங்கள் அதுக்கு என்னது எங்களுக்கு தேவை. கண்டெய்னர்ஸ் உருவாக்கி அதுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யலாம்? திரவமாக்கலாம். இறங்குச்சா இல்லையா? அப்ப நினைவு இருக்கா? அந்த உலர்பனி கட்டி காய்க்குள்ள ஜெனரல் கெமிஸ்ட்ரி சொல்லி தானே உங்களுக்கு நான் கடைசியா சொல்லி தர வேண்டிய சிலபஸ் முடிக்கக்குள்ள ஸ்டார்டிங்ல சொன்னேன். மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை நோட் போடக்குள்ள நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். இங்கன கார்பன் டை ஆக்சைடை இப்ப நம்ம வாயுவா பார்க்கலாம் அல்லது உலர்பனி கட்டி என்ன செய்யலாம்? நம்ம திண்மமா எடுக்கலாம். ஆனா என்ன செய்யலாது? கார்பன் டை ஆக்சைடை திரவமா நம்ம இருக்க சாதாரண அமுக்கத்துக்கு கீழே என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஏன்? அவட மும்மை புள்ளி எத்தனை? அமுக்கம் 5 ஏடிஎம். கிட்டத்தட்ட எத்தனை ஏடிஎம்? 5 ஏடிஎம். நம்ம இருக்க ஏடிஎமோட 5 மடங்கு நல்ல வேணாது அதிகம் வேணும். அவர் என்ன ஆக்குறதுக்கு ஒரு ஏடிஎம்ல செய்யறதா இருந்தா ரொம்ப கஷ்டம். இல்லையா? இருக்காது. 5 ஏடிஎம்க்கு மேல எப்படி கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்?
கொண்டு போகணும். அப்ப கேட்கலாம், சோடா போத்தல்ல போடுற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கரைச்சி திரவமாக்கல, விளங்குனுச்சா? வாயுவை கரைச்சி அது கரைசலா தான் இருக்கு. CO2 ஏக்குவஸ் என்ன உருவாகும்? H2CO3 தான் உருவாகும். விளங்குனுச்சா? CO2 லிக்விட் இருக்காது. CO2 லிக்விட்னு சோடா போத்தலுக்கு இருக்காது. விளங்குச்சா இல்லையா? சோடா போத்தலுக்கு எப்படி இருக்கும்? CO2 ஏக்குவஸ் இருக்கும், கரையும். CO2 கேஸ நீர்ல கரைச்சி CO2 ஏக்குவஸ் வரும், லிக்விட் வராது. அல்லது H2CO3. இப்ப விளங்குனுச்சா ஏன் ஒரு ஏடிஎம் அமுக்கத்துக்கு கீழே CO2 என்னது எங்களுக்கு திரவமா பெறப்பட முடியல? அது என்ன இடத்துல மட்டும் இருக்கு எங்களுக்கு? ஒரு ஏடிஎம்ங்கிறது இங்கே தானே 5 ஏடிஎம், ஒரு ஏடிஎம்ங்கிறது அதோடய குறைவே என்ன இருக்கு எங்களுக்கு? ஒண்ணு திண்மம் இருக்கும் அல்லது வாயு இருக்கும். நம்ம இருக்க சூழல்ல கார்பன் டை ஆக்சைடு என்னவா இருக்காது? திரவமா இருக்காது. இப்ப இதுக்கான முழுமையான விளக்கம் என்னன்னு விளங்குனுச்சா? இவ்வளவுதான் விஷயம். இந்த ஒண்ணே ஒன்று இருக்கு, அதாவது நான் கேள்வியில விளங்கப்படுத்தின மாதிரி தான் நான் பிசிக்ஸ்ல கேட்டேன், நீர்ல வெப்ப வலை. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே என்னது அவத்தையில முடிச்சாச்சு. இதையும் எழுதிக்கணும் இப்ப நீங்க ஒரு இடத்துல, விளங்குனுச்சா? திரவமாக்க இயலாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரியிலையும் அந்த பல்பகுதியும் பார்த்துட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி பல்பகுதியும் பார்த்து முடிச்சிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி அட்டவணையா இருக்கு தானே? ரைட். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல்ல மிச்ச பகுதிகளும் என்வாயன்மெண்டலும் செய்வேன் உங்களுக்கு. ரைட். சரி, அப்ப நம்ம இதோட இன்னைக்கு செஷனை முடிப்போம். நாங்க மிச்ச செஷனை அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம்.